ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திசுலர் மன்னோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வேறு லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மானோ ஸ்டார்டிங்லேயே அவனுங்களும் நம்ம தம்பி அட்டாக் பண்ண அவங்களும் தாவ நம்ம தம்பி பையவிலையும் அவனும் அவனோட ஸ்பிரிச்சுவல் அட்டாக்காக போடுறான். அதை பார்த்து அவனுங்களும் என்ன ஒரு பயங்கரமான அட்டாக்கு, இது மட்டும் பட்டிருந்தா நாங்கள் பீஸாக போயிருப்போமே அப்படின்னு சொல்லி அவனுங்களும் பார்த்துட்டு இருக்கப்ப தம்பி பையவிலையும் இன்னொரு அட்டாக்கை ரெடி பண்ணுறான். முட்டாளண்ணா இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்னொரு அட்டாக்கை விட அவனுக்கு அதை பார்த்துட்டு ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் சரண்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு காலிலே விழுந்துறானுங்க. நம்ம தம்பியும் பார்க்குறானுங்க, நான் அவங்கள பயமுத்திட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி பையலும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவனுங்களும் செகண்ட் யங் மாஸ்டர் கின், நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட வந்து மோதிட்டோம், நான் உங்களுக்கு மேட்சே கிடையாது, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் கருத்தில் கொண்டு மன்னித்து விடுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் காலிலே விழுந்துட்டானுங்க. நம்ம தம்பியும் நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தான் எனர்ஜியை காமிச்சேன், அதுக்கே இவங்க பயந்துட்டானுங்களா, இதுவே இப்போ ஒரிஜினல் பேட்டிலாக இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணனை இந்த பவரை வச்சு டிஸ்அட்வான்டேஜுக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு அப்படியே அவங்க கிட்ட கேட்குறான், நீங்கள் எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவனுங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி பேரில் கேட்குறப்ப அவனுங்களும் எங்களுக்கு எந்த ஒரு ஃபேக்ஷனும் கிடையாது, நாங்கள் நாடோடி கல்டிவேட்டர்ஸ், நீங்கள் என்ன பைவானும் ஈவன் டாயுன்னும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறப்ப நம்ம தம்பி பையலும் பைவான் டாயுனா உங்கள் பேர்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருக்கே, சரி ஓகே நான் உங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் தரதா இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பியெல்லாம் அப்படியே கிளம்பி நடந்து போக அவனுங்களும் நம்ம தம்பியே ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க. அதை பார்த்த நம்ம தம்பி பையலும் கடுப்பாயி நான் தான் உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லை, நீங்கள் கிளம்பலான்னு சொன்னல, என்னத்துக்குடா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தம்பி பையலும் கத்திக்கிட்டு இருக்கேன். அவனுங்களும் செகண்ட் யங் மாஸ்டர் நீங்கள் ஏன் உங்களுக்கு கீழே எங்களை சேர்த்துக்கூடாது சர்வெண்ட்டா அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறப்ப நம்ம தம்பி பையில மூஞ்சில் அடிச்சு விட்ட மாதிரி அதெல்லாம் முடியாது கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம தம்பியும் சொல்கிறப்ப அவனுங்களும் நீங்கள் இதுக்கு ஏன் இன்னொரு தடவை ரீகன்சிடர் பண்ணக்கூடாது, நாங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு அதிகமாக உழைச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்போம், உங்களுக்கு கிரேட் ஸ்ட்ரென்த் அண்டு உங்கள் ஆர்டர்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனுங்களும் சொல்கிறப்ப ஆமாம் எங்களை திரும்ப சேர்த்துக்கோங்க ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம தம்பிகளும் மூஞ்சில் அச்ச பதிய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அப்படி இதோட சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஒரு நைட்டு முழுக்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஹீரோவை காமிக்கிறானுங்க. ஹீரோவை பார்த்தா சொங்கி மாதிரி ஆகிட்டான். அங்கே இருக்க பொண்ணுகளோ நீங்கள் நைட்டு முழுக்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இதுக்கு மேலே உங்களால் முடியாது தங்கம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பாரன்ஸில் தள்ளிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோ இல்லை என்னால் முடியாது, நான் மட்டும் அவங்கள பாய்சனை க்யூர் பண்ணலண்ணா, இந்த குண்டல் சிகரெட் க்ளோஸ் ஆகிறப்ப அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறப்ப வீக்காக இருக்கிறவங்க எல்லாரும் செத்துருவாங்க, இந்த குண்டில் சிக்கெட்லையும் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே உட முடியாமல் எல்லாத்தையும் போய் காப்பாற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் அவன் ரொம்ப நல்லவனு, ஆனால் அப்படி மட்டும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு அப்படி இங்கிட்டு நம்ம சோத்து முட்டையை காட்டுறாங்க. அவனும் எதையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லியிருப்பான் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற எல்லாத்தோட பேரையுமே அவன் வந்து எழுதி வைக்க சொல்லியிருப்பான். ஏன்னா அதுக்கப்புறம் இவன் போய் அவங்க கிட்ட ஃபேவர் கேட்கறதுக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு அந்த ஹீரோவை போய் இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அவனுங்களும் சொல்கிறானுங்க நான் கடவுளை இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல சார், ஆனால் இன்னைக்கு பார்க்குறேன் ஒரு பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஆனால் உண்மை என்னன்னா இந்த நாய் தான் பாயசம் வச்சதே, பாயசம் வச்சுட்டு ஒரு பாயசம் கொடுப்பாரா. அப்படியே அங்கிட்டு நம்ம பிரின்சஸ் நான்ஃபங்க தான் காட்டுறாங்க. அவளும் யோசிக்கிறா அங்கிட்டு இருக்கவனுங்களாம் குணமாகாமல் இருந்தா இந்த குண்டல் செக்ரட்டரியிலும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வெளியே போய் ஒரு ஒன்றத்துக்காக அதை ஆட்டு மொத்தமாக தான் அலைவானுங்க. அதுவே அவனுங்க குணமாயிட்டானுங்கன்னா அந்த கின்ஃபங் வளர்ந்து வர வேகத்துக்கு அவனை இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கிட்ட கஷ்டப்பட்டு யோசித்துட்டு இருக்கப்ப அவளுக்கு முன்னாடி யாரோ வராங்க. நீயும் பாய்சன் ஆயிருக்கியா, இந்த பாய்சன் ரொம்ப வினோதமாக இருக்குது, அந்த போன் பவுடரோட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அழகான பொண்ணு வந்து அந்த பிரின்சஸ் நான்ஃபெங் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த பிரின்சஸ் நான்ஃபெங்கும் அவன் கழுத்தில் போட்டிருந்த டாலரை வச்சு சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த கோல்டன் லீஃப் சிம்பிள் வந்து அந்த மெடிசன் வேலையை சேர்ந்தது, இவன் மெடிசன் வேலையிலேருந்து வந்தவனா என்ன இவளால் காப்பாற்ற முடியும், எனக்கு ஹோப் இருக்கே அப்படின்னு சொல்லி அவளுக்கு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம சோத்துப்பட்டையும் இவன் பக்கத்தில் வரான். ஏய் நீ அந்த டாப் கிளாஸ் தானே,
ஹங்குவோட கிரேட் பீக்ஸ் இது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல நீ ஒத்தி தானே அப்படின்னு சொல்லி நம்ம சோத்து போட்டு டேரக்டா வந்து அவன் மூஞ்சி முன்னாடி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவுமே புரியல. நம்ம ஹீரோவும் டேரக்டா வந்து நம்ம சோத்து போட்டு காதை பிடிச்சி தூக்கிட்டு இல்ல என்ன மன்னிச்சிருங்க இவன் கொஞ்சம் வளருவாயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. சோத்து போட்டு பேசுனதோட இவன் கொடூரமா பேச ஆரம்பிக்கிறான். அக்கா சைஸை பார்த்துட்டு பிக் சிஸ்டர் தாமு நீங்க ஏற்கனவே இன்வின்சிபிளான ஆளு தான் அது எனக்கு தெரியும். ஆனா இந்த லேடி ரொம்ப அக்ரெசிவா இருக்கீங்களே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க யாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ அப்படி கொடூரமா கேட்டுட்டு இருக்கான். மண்டை கலங்கி போச்சு போல. அங்க இருக்க எல்லாருமே என்னடா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஷாக்காங்க. ஹீரோவோ இன்னும் நிக்கிற மாதிரி தெரியல. அவளோ ஏன்டா எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க? நான் வந்து ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு பண்ண மாட்டேன். ஆனா என்ன கொஞ்சம் கேஜு அவ்வளோதான். இல்லைல்லப்பா தப்பு இருக்கு. பையன் ரொம்ப நல்ல படம் வேணா கொஞ்சம் கஞ்சா மட்டும் அடிப்பான். அந்த மாதிரி இவனுக்கிட்டு உளறிக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணும் யங் ஹீரோ கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே சீரியஸா பேச நம்ம பசங்களும் வரானுங்க. நம்ம வான்மாவும் மிஸ் யூராங் எங்க பாசம் மன்னிச்சிருங்க அவர் ரொம்ப ரத்தத்தை இழந்தனால அவர் கொஞ்சம் மண்டை கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பையில சொல்றப்ப அதே மாதிரி ஹீரோவோ யூராங்க எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவோ லூஸ் மாதிரியே உளறிட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே வரானுங்க ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி. யங் மிஸ் யூரான் நீங்க கின்ஃபங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது இன்னும் அவன் வேணும்னு பண்ணல. அவன் இங்க இருக்கிற 10,000 பேரை அவன் காப்பாத்திருக்கான். அவன் பாடி அவனோட லிமிட்டை தாண்டிருச்சு. அவன் எப்படி சர்வே ஆயிருக்கானே தெரில. அது ஒரு மிராக்கல் தான். அண்டு அவன் லிமிட்டை தாண்டினால இப்படி அவன் பேசுறதெல்லாம் நேச்சுரல் தான். அவன் எதுவும் வேணும்னு பண்ணலை. அவன் மூஞ்ச கொஞ்சம் பாருங்க அவரு சுருகி போய் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனால சுத்தமாக நடக்க கூட முடியல. இதெல்லாம் அவன் ஒன்றும் வேணும்னு பண்ணலை. அண்டு யங்மேஸ் நீங்கள் கல்யாணம் ஆகாத கண்ணி கல்யாத பொண்ணுன்னு இங்கே இருக்க அங்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த கின்ஃபங் கூட நடந்த சம்பவம் ட்ரூலி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க பேசின எதுவுமே ஹீரோ கேட்டிருக்காது. அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணு அது மட்டும் கேட்டிருக்கோம். ஹீரோவோ இன்னொரு கல்யாணம் ஆகாத பீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எங்கோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அது ஹீரோவுக்கு பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் ஸ்லோவா போ நீ உழுதுட்டு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இறக்கும் அப்படி தள்ளுது. அப்போ அந்த யூராங் பொண்ணும் இவன் தான் இங்க இருந்து 10,000 பேரையும் காப்பாத்தினதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறப்ப அந்த பக்கத்துல இருந்த பொண்ணும் ஆமா நைட்டு முழுக்க இவன் தான் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அவனோட பாடி எல்லா பாய்சனுக்கும் இம்யூன் ஆனது. அதனால அவன் தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பெருமையா சொல்லிட்டு இருக்கப்ப இந்த பொண்ணை பார்த்தா ஹீரோவுக்கே ஸ்கெட்ச் போடுது. ஓ அப்படியா எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இவனை அப்படியே மேய்ச்சி பாத்திர வேண்டியதா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே கொடூரமா சிரிச்சுட்டு இருக்கேன். ஹீரோவுக்கே ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு. யாரா இது எனக்கு இப்படி ஒரு சில் ஃபீலிங்கா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபீலிங் கொடுப்பான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோக்கு ஒரு பொண்ணு இப்படி கொடுத்துருக்கு. அப்படியே ஹீரோவா அங்கே நடந்து போறான். அங்கிட்ட பார்த்தா யாரோ 2-3 பேர் அங்கிட்ட வந்து அந்த இம்மார்டல் கிறிஸ்டம் இன்னும் தோடி இருக்கானுங்க. அதை பார்த்தா ஹீரோவும் இவனுங்கெல்லாம் டியான் ஹாங் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே. நான் நினைக்கிறது கரெக்ட்னா இவனுங்க இந்த குண்டல் சீக்ரெட் ரூம்குள்ள வந்தது அந்த 10 பீஸ் ஆஃப் அந்த இம்மார்டல் கிறிஸ்டல்ஸ் எடுக்கிறது தானே இவனுங்களோட டாஸ்க்கு. அதை பண்ணலன்னா அந்த 10,000 டீமன் டவர்களை தூக்கி போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. சரி நான் கூட இவனுங்களுக்கு ஏதோ நல்லது பண்ண போறான்னு பார்த்தா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவனு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பயே தெரியும் ஏதோ பண்ண போறான்னு. அப்படி ஹீரோவோ அவனுக்கு முன்னாடி போயிட்டு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுங்களும் தேர்ட் ஓலிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் மரியாதை செலுத்துறானுங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கு. போதுமான அளவு அந்த இம்மோர்டல் கிறிஸ்டல் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறப்ப அவனுங்களும் தேர்ட் ஓலிசன் நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் நான் சொல்லாமல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு பெரிய சவுண்ட் கேட்குது. இந்த குண்டல் சீக்ரெட்லையும் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட்டு கூட இவனுங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் அமைதியா இருங்க இவ்வளோதானே. நான் இந்த குண்டல் சீக்ரெட்லையும்ல இருக்கிறப்ப 500க்கும் மேலே இம்மார்டல் கிறிஸ்டல்ஸ் எடுத்தேன். நான் உங்களுக்கு அதை தரேன். நீங்கள் அதை உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டே திரும்ப போகிறப்ப அந்த டாஸ்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறப்ப அவனுங்களும் 500 அப்படின்னு சொல்லி சந்தோஷமாகறானுங்க. அப்போ நம்ம ஹீரோவும் எங்கே உங்கள் கூட இந்த மற்ற ஹோலிசன்லாம் என்னாச்சு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்குறப்ப அவனுக்குள்ளேயே தயக்கப்படுறானுங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி அவனுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப முன்னாடி இந்த எல்லோ வாரம் ஏய் என்னடா பண்ணுறீங்க ஏன்டா தங்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கடா உங்ககிட்ட தானே ஹோலிசன் கேட்குறாரு உங்களுக்கு மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிட்டு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். தேர்ட் ஹோலிசன் நான் தான் லீஜி. மற்ற 2 ஹோலிசனும்
அவங்களுக்குன்னு ஒரு 200 பேரை கூட்டிக்கிட்டு சேஜ் பேம்போ ஸ்லிப்பை தேடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறப்ப ஹீரோவும் பார்க்குறான். சேஜ் பேம்போ ஸ்லிப்பா? சிவோ பாய் கிட்ட ஹியூமன் ஸ்க்ரோல் இருக்கு, அவனுங்க கண்டிப்பாக எர்த் ஸ்க்ரோல் இல்லை ஹெவன் ஸ்க்ரோலை தான் பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிச்சுட்டு, இந்த லீஜி இதில் 500 இமோட்டன்ஸ் கிறிஸ்டல் இருக்குது, நீயே எல்லாருக்கும் பிரிச்சு கூத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொடுக்க, ரொம்ப நன்றி தேடோலிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்குறப்ப மேலே அப்படியே அந்த குண்டல்ஸு கட்டலும் க்ளோசிங் கேட்டும் அப்பேர் ஆகுது. அப்படியே அதுவும் எல்லாத்தையும் இழுத்து வெளியே டெலிபோர்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க எல்லாருமே அப்படியே பயக்கப்பட்டே போகிறானுங்க. சோத்து விட்டெல்லாம் எனக்கு மயக்க வருதுங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டே போகிறான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா அந்த கேட்டும் ஒரு ரேண்டமான பிளேஸில் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா மற்ற பொருட்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கு. ஹீரோ எல்லாரையும் தூக்கி அந்த ரிவர்லேயே அந்த டெலிபோர்டேஷன் கேட்டும் அப்படியே தூக்கி கிடாசிட்டு அதுவும் போக ஹீரோவை எந்திக்கிறான். இதுதான் ஓப்பன் ஏர் ஹாட் ஸ்ப்ரிங்கா? அப்படி பட்ட வழியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை பார்த்து அந்த பொண்ணுகளும் ஆம்பளை பருவட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டை கடை துணியை கடை ஓட ஆரம்பிக்குது. ஹீரோவும் வா இப்போதான் வெளியே வந்தேன், அவனது கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அங்கே இருக்க ஒவ்வொரு பொண்ணையும் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். தலைவர் அது காலப்பாரியா, ஹைவேல விட்டா 120 km/h வேகத்தில் ஓடும் போலையா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அப்படியே அது பொண்ணுங்களை பார்த்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த உதட பரியா, அந்த மனச பரியா, அந்த பேக்கப் பரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோ கொடூரவோ வர்ணிச்சு தள்ளுறான். அந்த பொண்ணுங்களும் கெட்ட வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே ஹீரோவோ இங்கிட்டு வர்ணிக்க இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதோட வீடியோ முடியுது. என்னால் முடிஞ்சளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண நம்புகிறேன். இந்த சாப்டர் கொஞ்சம் கொடூரமாக இருக்கும் எண்டிங் மட்டும். அண்டு ஹீரோ நிறைய காரியம் பண்ணியிருப்பான். அதெல்லாம் நீங்கள் அவனை நல்லவன் நம்பிடுவீங்க. பட் அப்படி மட்டும் எக்காரணத்துலேயும் நம்பாதீங்க. அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஹீரோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது. அண்டு அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்னு சொன்னால் நீங்களாம் மிரண்டுருவீங்க. ஸோ என் கூட தொடர்ந்து வீடியோவை விடாமல் பாருங்கள். அண்டு இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.